அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம துரையம்மா சேனலில் தி சீக்ரெட் மாயாஜால புத்தகத்தில் கொடுத்துருக்க பயிற்சி 3 தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பயிற்சி 1 பயிற்சி 2 பார்க்கலையா? டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். உறவுகள் பற்றி தான் இன்றைக்கி இந்த பயிற்சி. உறவுகள்னால் யாருங்க? நம்மளை பெற்றெடுத்த அம்மா, அப்பா, உடன் பிறந்த சகோதரன், சகோதரி, அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி, இது மாதிரி மட்டும் இல்லாமல் நம்ம கூட வேலை செய்கிறோம் பணியில் நம்மளோட இருக்கிறவங்க, நம்மளோட அக்கம் பக்கத்து சுற்றத்தார்கள், நமது நண்பர்கள், இவங்க எல்லாருமே நம்மளோட உறவுகள் தாங்க. ஒரு மனுஷன் மட்டும் இந்த உலகத்தில் தனியாக இருக்காங்க, எந்த ஒரு உறவுகளுமே இல்லை, அவனை சுற்றி எந்த ஒரு மனிதர்களோ எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது அவனோட அந்த பிறப்பு, அவனோட அந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? அந்த வாழ்க்கை முழுமை பெறுமா? யாருடன் அவன் போட்டி போடுவான்? யாருடன் அவன் நட்பு கொள்வான்? யாருக்காக அவன் உழைக்கணும்? யார் அவனுக்கு அன்பு செலுத்துவான்? யார் அவனுக்கு அக்கறை கொடுப்பா? அப்போ எந்த ஒரு எதுவுமே இல்லாத போது அந்த பூமி சுழந்தானே இல்லைன்னா இல்லை, அவனுக்கு ஒரு அர்த்தமே இல்லாத வாழ்க்கையாக போயிடும். அப்போ நம்மளை சுற்றி இத்தனை உறவுகள் இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு கொடுத்து வைத்தவர்கள் நம்ம எண்ணி பார்க்கணும். நன்றி உணர்வாக நம்ம எண்ணக்கூடிய உறவுகள் அனைத்தையும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டியது தான் இந்த பயிற்சி. ஒரு நோட்டு புத்தகமோ இல்லை யூஸ்வலாகவே நீங்கள் அந்த பயிற்சியை எதில் நோட் பண்ணிட்டு வரீங்களோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு ஓரமாக உட்காந்து சிந்திங்க. உங்களுக்கு மிகச்சிறந்த உறவுகளை இல்லை ஒரு 3 உறவுகளை தேர்ந்தெடுங்க. நன்றி அப்படின்னு நீங்கள் அவங்கள பார்த்து முகம் பார்த்து நன்றி சொல்லணும். இல்லை வேலை காரணமாக நான் வெளியில் போகிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் பேக்கெட்லேயோ இல்லை உங்கள் பர்ஸ்லேயோ பேக்லேயோ வச்சுக்கோங்க. ட்ராவலிங் டைம்லையோ எப்போ உங்களுக்கு ஞாபகம் வருது, எப்போ ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ எடுத்து அவங்க ஃபோட்டோ பார்த்துட்டு பேரை சொல்லி நன்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இது மிகப்பெரிய மாயாஜாலத்தை ஏற்படுத்தும். இது சாதாரணமாக தெரியலாம், வேணால் இதை நீங்கள் பழக்கப்படுத்தும் போது தான் எந்த அளவுக்கு உங்களுக்கு உறவுகளுக்கு உங்களை மாயாஜாலமான சக்தியை கொடுக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த பயிற்சியை நீங்கள் செய்யுங்க. இந்த பயிற்சியை நீங்கள் செய்யும் பொழுது உறவுகளோட முக்கியத்துவம் மட்டும் இல்லாமல் நம்ம உறவுகளுக்கு காமிக்க வேண்டிய நன்றி உணர்வை தெரிஞ்சுக்குவோம். ஒவ்வொரு உறவுகளும் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில் துணை நின்றுருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். சரிங்களா? எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அவங்கள்ட்ட நிறைய நன்மைகள் இருக்கும். ஏதேனும் ஒரு சின்ன ஒரு குறையினால் நமக்கு அந்த நிறைகள் எல்லாம் தெரியாமல் போயிடும். அதனால் இந்த மாதிரி பயிற்சி நீங்கள் செய்யும்போது ஒவ்வொரு உறவுகள்கிட்டையும் இருக்கிற நிறைகள் மட்டுமே நமக்கு புலப்படும். நிறைகள் தெரியும் பொழுது தான் நமக்கு நன்றி உணர்வு எந்த அளவுக்கு நம்ம செலுத்தணும், அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த உறவுகளை நம்ம தக்காத்தி வச்சுக்கணும், எந்த அளவுக்கு அந்த உறவுகள் நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அனைத்து உறவுகளுமே நம்மளுடன் வாழக்கூடிய தகுதி உடைய உறவுகள் தான். அனைத்து உறவுகளும் நம்ம எப்படி வச்சுக்கணும், தக்காத்தி வச்சுக்கணும். எல்லா உறவும் நமக்கு வேணும். சரிங்களா? அதனால் உறவுகளுக்கு மதிப்பளியுங்கள். இந்த பயிற்சியை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்க பயிற்சி 1 பயிற்சி 2 ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.